விற்பனைகள் எண்ணிக்கை 18/3/2024 கேரளா லாட்டரி போஸ்டில் வின் 765 உங்களுக்கு நம்ம தொடர்ச்சி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் தரமான வெற்றி நீங்கள் வந்து ஆல் போர்டு வந்து கொடுத்தோம். அதாவது 17/3/2024 ஆல் போர்டு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து 7 வந்து கொடுத்துருந்தோம். சொன்னபடி பாஸ் ஆகிடுச்சு. ரிப்பீட்டடாக சி போர்டில் 2 கொடுத்தோம். ஏ போர்டு வந்து 2 வந்துருந்துச்சு. 7 வந்து பி போர்டில் வச்சுருந்தோம். ஏ போர்டில் வச்சுருந்தோம். நம்ம சி போர்டில் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இது போல் இல்லாமல் தரமான கேஸிங்க நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான இருங்க. அப்போ நான் போகிற வீடியோ வந்து பேசுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டு வந்து பார்த்துக்கலாம். ஆல் போர்டில் நாளைக்கு வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் என்னை பொறுத்தவரையும் ஆல் போர்டு நம்ம வந்து வின்னிங் தரமான ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம். ஆல் போர்டு என்னை பொறுத்தவரையும் நாளைக்கு ரிப்பீட்டடாக வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு ஆல் போர்டு சைபர் வந்து கட்டாயம் ஆட்டத்தில் வந்து வரப்போகுது. வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 100% எனக்கு வின்னிங் வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். சைபர் வந்து நாளைக்கு வந்து ஆட்டத்தில் வரும். அதே போல் இன்னொரு நம்பர் ஆல் போர்டில் அப்படிங்கிற பட்சத்தில் 2ஆம் வருகிற பட்சத்தில் நமக்கு ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக வர்றது நமக்கு சைபர். அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்பர் நான் சிங்கிள் டிஜிட்டில் சொல்கிறேன். அந்த நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுறது கிடையாது. என்னோடய கணிப்பில் வரக்கூடிய நம்பர் உங்கள் கணிப்பில் அதான் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சிங்கிள் டிஜிட்டில் நம்ம பார்க்கக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பர் ஒவ்வொரு போர்ட்லேயும் சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு 3 போர்ட்லேயும் வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பர் தான் பார்க்க போகிறோம். என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் நமக்கு 9 இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து பெஸ்ட்டாக எடுக்கிறோம். அந்த நம்பர் உங்கள் கணிப்பிலே வேணால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 9 நாளைக்கு நமக்கு வந்து இதுலேயும் வரல. நாளைக்கு வந்து ஏ போர்டில் இறங்கக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. வின் 761 கொடுக்குற நம்பரில் நமக்கு 9 ஏ போர்டில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருக்கு. அதே போல் நமக்கு வந்து 9 சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 5. ஏ போர்ட்லேயே நமக்கு வந்து 9 வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பர் 5 வந்து கொடுத்துருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதுன்னு இந்த தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் 9 வராத பட்சத்தில் 5 வந்து வரும். அப்படியே பி போர்டில் பார்த்தோம்னா நமக்கு 4 அப்படியே இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. நிறைய பேர் எடுத்துருப்பீங்க இன்றைக்கி 4. அந்த 4 நமக்கு நாளைக்கு இறங்கக்கூடிய ஒரு வேல்யூ இருக்குது. 3 இறக்கிட்டாங்க. நாளைக்கு கட்டாயம் 4 இறங்கக்கூடிய சான்சஸ் பி போர்டில் இருக்குது. அதே நமக்கு ஒன்று நான் சொல்லியிருந்தேன், ஆல் போர்டு நமக்கு சைபர் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த நம்பர் 4 தான். 4 வந்து நமக்கு பி போர்ட்லேயும் வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. இன்னொரு போர்ட்லேயும் வரும். நமக்கு 4 90% சப்போர்ட் நம்பர் 1 பி போர்டில் நமக்கு வந்து சப்போர்ட் நம்பராக வருது. அவங்க கெஸ்ஸிங் எந்த நம்பர் வருது நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் சி போர்டில் வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா சைபர் வந்து நான் சொல்லியிருந்தேன். சைபர் நமக்கு சி போர்டில் 90% அப்படியே நமக்கு இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சைபர் வந்து சி போர்டில் இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு 90% இருக்குது. சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா 8 நமக்கு வரக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய பெஸ்ட்டான ஒரு நம்பர் இதுதான். ஏ போல் 9 5, பி போல் 4 1, சி போலில் சைபர் 8 என்னோடய பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பரு இதுதான். உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பெஸ்ட்டு நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாக்ஸ் நம்பர் வந்து பார்க்கலாம். பாக்ஸ் நம்பரில் வரக்கூடிய பெஸ்ட் நம்பர் பார்க்கலாம். ஏபிசி பாக்ஸில் பார்த்தோம்னா 940 அப்படியே கூட நமக்கு வந்து ரிசல்ட்டு வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. நம்ம என்ன சிங்கிள் டிஜிட்டில் கொடுக்குறோமோ அது அப்படியே நமக்கு வந்து பாக்ஸில் இறங்கக்கூடிய ஒரு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதே போல் 508 நமக்கு ஆப்போசிட்டில் நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பரும் கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். உங்கள் கணிப்பில் இந்த மாதிரி நம்பர் வந்தால் இதை நம்ம வச்சுக்கலாம். அடுத்து 648 அடுத்து பார்த்தோம்னா சைபர் 40 ஒரு அடப்பு நம்பர். ஏசியில் சைபர் வந்து இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருந்தால் இந்த மாதிரி ஒரு
பாக்ஸ் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கும், அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தோம்னா சைபர் 14 40 இந்த மாதிரி ரிலேட்டடாக நம்பர் உங்கள் கிசிங்லேயே வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கடைசி வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 840 அதே பாக்ஸ் நம்ம மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ 040 840 014 448 940 508 இவன் 940 840 040 நான் வந்து இந்த நம்பரில் ரிலேட்டடாக எடுத்திருப்போம். இந்த மாதிரி ரிலேட்டடாக தான் நாளைக்கு வந்து கிசிங் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.